போய் ஃபர்ஸ்ட் கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்வாங்க. சூப்பர், எக்ஸைட்டடாக இருக்கு ஒர்க் பண்ணேன். யார் ஹீரோ அப்படின்னு கேட்டால் நான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்னு. ஓகே ஓகே, இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. புதுசா இருக்கேன் பார்த்தேன். ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோ. பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். முதல்ல உங்கள ஒருத்தனை இங்க நிக்க வச்ச உங்களுக்கு நன்றி. பிரசன்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ், அகோரன் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட்மணியம் சார். ஏஜிஎஸோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் தாண்டி ஒன்லி பர்சனல் ஆயிடுச்சு. ரொம்ப சில நேரத்தில் எமோஷனலாக ஃபீல் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதுதான் ஏன்னு தெரியும். எனக்கு ஹீரோவா ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான். அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப கிரவுண்டடா, ரொம்ப நல்ல மனிதர்களா இருப்பாங்க. ப்ரொஃபஷனலா பார்த்தா அகோரன் சார் இஸ் a man of words. சொல்றதை செய்வாரு, சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வாரு. இது எங்களோட 2வது அசோசியேஷன். இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என் மேல வச்ச நம்பிக்கைக்கு நன்றி. அடுத்தது என் கூட நடிச்சவங்க, அவங்க ஃபர்ஸ்ட் விஜய் சித்து ஹர்ஷத். ஆமா, ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்றோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்துல சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னு நினைக்கிறேன், சூப்பரா இருக்கு, பயங்கரமா பண்றீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு. இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமா சூப்பரா இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறுன்றதுக்கு விஜய் சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான், செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சேன், நல்லா நடிக்கிறாரு, சூப்பரா இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபர்ஸ்ட் கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்வாங்க. சூப்பர், எக்ஸைட்டடா இருக்கு ஒர்க் பண்ணேன்.
யார் ஹீரோ அப்படின்னு கேட்டா நான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச். மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்து சொல்லிட்டா அப்படின்னு. ஓகே ஓகே, இன்னொரு வெரைட்டி இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இது புதுசா இருக்கேன் பார்ப்பேன். ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவை நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுப்பமான ஹீரோயின் வந்து டைரக்டர் சொல்றாரு, ஒன் ஆஃப் தி ஹீரோயின் கையோட கோச்சுக்காரி ஃபர்ஸ்ட் வர அனுப்பமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினைச்சு பார்த்துருப்போமா அனுபமா நம்ம ஹீரோயின். ஸோ காலையில அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் செட்ல முதல் நாள் அனுபமா வரான்னு சொன்னாங்க. அழுவா புயலிந்தீரத்து பாடிட்டு பைக்ல ஒண்ணு ஆரோரும் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபமா வராங்க. பார்த்தா செம்ம கியூட்டு, சூப்பரா நடிச்சாங்க. நான் வந்து அவரு அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ அனுபமா என்ன நடிச்சதுக்கு. அதுக்கடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனா இப்பவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்ன போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்துல போற, கயாடு பக்கத்துல போவாளா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அகைன் தேங்க்யூ கயாடு என் கூட நடிச்சதுக்கு. அடுத்து மிஷ்கின் சார். மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவாரு. டெய்லியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலா எல்லாருக்குமே தருவாரு. என்னோட மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கையை பார்த்தாரு, கையில எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேல பார்த்தாரு வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலா அவர் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, சார் நீங்க இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் நீங்க தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்க தான் பெஸ்ட் கிஃப்ட். எனக்கு நீங்க கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட் சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஜிடிஎம் சார். அவரை எப்படி எல்லாரும் மக்கள் எல்லாம் பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் இருக்காரு. கிளாஸ் மாசு. நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்ல எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பாரு. அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். அடுத்து KS ரவிக்குமார் சார். KS ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அவரு ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த பயம் வந்து மரியாதையா மாறிச்சு. ஆனா இப்ப அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலா அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருக்கும், எமோஷனலா ஃபீல் ஆவேன். ஏன்னா அவரு கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ KS ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ். அடுத்து ஜார்ஜ் முடியும் சார். அவர் உண்மையிலே வந்து இன்னசென்ட் தாங்க. ஸ்கிரீன்ல பாக்குறத மாதிரியே தான் ஒரு உண்மையில இன்னசென்ட். திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆயிட்டாருன்னா
அப்படின்னு ஃப்ரீஸ் ஆயிடுவாரு. இது வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவரு லைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவாரு. ஏன்னா ஐயோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு இதுல வந்து அழுகுற மாதிரி இருக்கும். நான் அழுதுட்டு இருப்பேன். அதுல வந்து அவருக்கு ஒரு 4 லைன் இருக்கும். அதுல அப்பப்போ அந்த 4 லைன்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டே இருப்பாரு. சார் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம் சரிதான் இல்லை. ஆனா அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது. ஸோ உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்துமணி மேம் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரசிச்சுட்டே இருந்தேன் ஸ்னேகா மேம். அதுக்கப்புறம் கோபிகா, அதுக்கப்புறம் வந்து அங்கேஷி ஜெயின், ஏதாவது சில பேரை விட்டு இருந்தாங்கன்னா மன்னிச்சிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் பார்க்குறேன். ஃபேக்ட்மேன், ஜோ, இவங்க எல்லாமே வந்து நடிச்சிருந்தாங்க, தேங்க்யூ. அடுத்தது டெக்னீஷியன்ஸ்ல வந்து நிக்கத்தோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்தே வந்து கால் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிஸியா இருந்தாரு, உண்மைதானே. வந்து பிஸியா இருந்தாரு, ஒர்க் பண்ண முடியல, மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப 2 படம் ஒர்க் பண்றோம் தொடர்ந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்றது, நீங்க ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் அவர் கத்துறது எல்லாம் பாக்குறாங்க. ஆனா நான் அவர்கிட்ட பாக்குறது வந்து அவர் ஏதாவது தப்பா இருந்தாலும் கத்துறாரு. அவருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப கரெக்டா. நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன், எப்படி பிஹேவ் பண்ணலாம். சிலதெல்லாம் வந்து காலையில வரும்போது விஷ் பண்றதுல இருந்து சரி நம்ம நிக்கிறது நம்ம வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்ப அதை ஃபாலோ பண்றேன். நல்லது நான் கத்துக்க வேண்டியதுங்க. ஸோ அதுக்கடுத்து பிரதீப் ராகவ் என்னோட எடிட்டர், கோமாளி, லவ் டுடே, இப்போ டிராகன், 3 ட்ரெய்லரும் ஹேட்ரிக் அடிச்சிட்டீங்க, எக்ஸ்ட்ராடினரி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அடுத்து அது வந்துடும். ஆமா, அடுத்து டியூபி எடிட்டர். ஆமா, லியோன் ஜேம்ஸ். நான் வந்து இப்போ மியூசிக் ட்ரெய்லரோ இல்லை நான் பார்க்குற ஃபுட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு. அந்த மியூசிக்கோட சவுண்டிங் இருந்து இதுல இருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆல்பம். உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வத், அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க கோட் 2 ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல இருந்து பிளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திமிரு காட்டாதடி, அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். விக்கி ப்ரோ அவங்களோட காம்பினேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் கிரேட் ஃபார் யூ. அண்ட் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார், விக்கி மாஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபைட் பண்ணி வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர் பிருந்தா மேம், மசார், சாண்டி மாஸ்டர், அனுஷா, சுரேன், எல்லாம் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ். என்னோட நீங்க தான் எஃபர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், இங்க பாருங்க. ஸோ விக்னேஷ் சிவன் சார் கிட்ட ப்ரோ அப்படியே சொல்லுவாங்கல்ல, விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒண்ணுதான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரோ தமிழ் சினிமாவில் நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். அவர் ஒருவேளை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்றதுனால நான் சும்மா கூட சொல்றேன்னு நினைச்சிருக்கலாம். அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்புகிறேன். எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த டிராகன், அந்த பாட்டை எழுதணும்னா நீங்க உங்களுக்கு என்னால பாசம் இருந்தாலும் இல்லை என்னை ரசிச்சா மட்டுமே எழுத முடியும். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னு இப்போ தெரியாது, பேர ஊரு கத்தும் ஒரு நாள் அப்படின்னு
நீங்க எனக்கு வந்து எழுதினது தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் நீங்கள் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விக்கி ப்ரோ பத்தி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமா ஒன்று வரும். ஸோ அங்கே மூவி அடுத்து கோசேஷா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. யுவன் சார் விட்டா வேற யாருங்க? ஸோ வந்து யுவன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு? ஆமா எஸ்டிஆர் சார் தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு நீங்க பாடினதுக்கு தேங்க்ஸ். அடுத்து இந்த ஒரு படத்துல நீங்க இந்த படத்துல நடிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலான்னு பாக்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. எனக்கு யூஸ்வலா நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்றது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை. எனக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி எனக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் பார்த்துக்கலாம். வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிக்கில் சார், மாலி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ட்ரெய்லர்லாம் பார்த்துட்ட பிறகு சூப்பராக மீன் போட்ட மீன் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். கடைசியா டைரக்டர் அசோக் மரிமுத்து, பத்து வருஷம் ஒரு மாதிரி நட்பா நிறைய ஓடுது. என்னன்னா சரி ஃப்ரெண்டு கூட படம் பண்றோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்டா தெரியும், ஒரு ரைட்டரா தெரியும், ஆனா டைரக்டரா தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் சொல்றேன். டப்பிங்ல வந்து நான் போய் உட்காடுறேன். முதல் டைலாக் என்னன்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏத்தி கட்டணும், இவ்வளவுதான். இவ்வளவுதான். இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊர்ல ஒரு கான்பிடன்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்பிடென்ட்டா அவங்க சொல்லு, ஊர்ல ஒரு கான்பிடன்ஸா அந்த இப்போ ஒரு சொல்லல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா அவ்வளவு இல்ல. நீ ஊ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கா கேட்கணும், உனக்கு நீயே ஒண்ணு அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி இது சொன்னா கேட்கவே கேட்காது. ஓகே இப்ப என்ன பண்ற, மூச்சு விட்டுட்டே அந்த ஊ சொல்லு. ப்ளோ வருதுடா. ஓகே கிராக் ஆயிடுச்சு. பேஸா சொல்லு. ஓகே கான்பிடென்டா சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமா இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாம இருக்க முடியாது, கொஞ்ச மாதிரி கேட்கறமா இருக்கணும். இல்ல 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யோ செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த டப்பிங் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். இப்ப என்னன்னா என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ கட் பண்றீங்க, நான் பாட்டுக்கு உருவா தரேன், நீங்க எந்த கரெக்டா இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல அப்பவும் சாட்டிஸ்பாக்சன் இல்ல.
என்ன பண்றது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணு செய்யலாமா, உங்களோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, நீங்க வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியாது, விட்டுறலாம். அது எப்படிடா இவங்க ஊர்லயே நான் இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பாக்குறேன், என் வாய்ஸ் வந்தா தப்பா இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் பல 100 ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊர்லயே. ஒரு இப்ப கூட சாட்டிஸ்பாக்சன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துச்சுன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ஒருத்தர் சரி இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டா என்ன நம்புங்க, நல்லதாதான் பண்ணுவார். எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்துல வந்து அன்பா சொல்லுவான், சில நேரத்துல அடிச்சு சொல்லுவான், அவன் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத், எனக்கு அஸ்வத் ப்ரோ, நான் எப்பவுமே அவருக்கு ப்ரோன்னு கூட சொல்றாரு என்ன. ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணு முன்னாடி கூப்பிடாத. சரி அதனால ப்ரோன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வந்து உண்மையிலே என் மனசுலேருந்து நான் என்னைக்குமே அவர் அண்ணாவை தான் பாக்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டுன்னு மட்டும் நம்ப முடியுமா, படம் இல்லை பிஸ்னஸ் வேற. ஸோ அதனால ஆனா பார்த்தா ஓன்மை கடவுள்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சரி டைரக்டர் சொன்னா கண்டிப்பா அப்போ இப்படி விட்டு கொடுத்த டைரக்டர்னா கண்டிப்பா நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன். இந்த டிராகன்ல வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பண்ணேன். உண்மையான டிராகன் வந்து அவர் தான். ஸோ தேங்க்யூ அசோக் ப்ரோ. இப்போ மேட்ருக்கு வருவோம். தினமும் இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்றான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துனே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமா உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனா பிரதீப் என்ன சொல்றான், அரியர் மாசு இல்லை, படிச்சாதான் மாசு. நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. எங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து, நிறைய புக்ஸ் படித்து, நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பத்தி. நான் ஏற்கனவே சொன்னதுதான், இன்னும் சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனா முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது. லாஸ்டா இந்த நேரத்துல சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்யறாங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யாரு எதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ள போக வேணாம். ஆனா அவங்களுக்குலாம் நான் ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு செடி வளரும்போது
சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனா அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிட்டு தான் இருக்கும். அவங்க மட்டும் அந்த இப்ப கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமா வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்துல அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி. சர்ப்ரைஸ், உண்மையிலே சர்ப்ரைஸ், ஸ்டேஜ்க்குலாம் இல்லைங்க. வாசுகி மேம் வந்து என்னோட ப்ரொஃபஸர். ஐடிபி ரோல் நம்பர் 64. எப்பவுமே எனக்கு வந்து ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கணும், ரோல் நம்பர் 64 கெட் அவுட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே இது சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாதி நாள் என் பேரே தெரியாது. ரோல் நம்பர் 64 தான் அந்த லாஸ்ட் முடிகிற வரைக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம், ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து படுத்துறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக 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 4th year அந்த இடத்துல எல்லாம் போக போக அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட். அண்ட் இப்போ நான் ரொம்ப சில பேரோட தான் டச்ல இருக்கேன். காலேஜ்ல வாசுகி மேம், ராதா மேம், நான் அவங்களோட தான் இப்போ இது பண்ண ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஹலோ மேம், இப்போ நிறைய விஷயங்கள் கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஆக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டைரக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டிராகன் பிரதீப் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் பிரதீப் அவர்களை பத்தி ஒரு விஷயங்கள் நீங்க சொல்லணுன்றது ஆசை. வணக்கம் அனைவருக்கும். தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைட். கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி என்னோட 2 பசங்களும் இங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக கண்டிப்பா இங்க வந்தே தீரணும் அப்படின்னு வந்தேன். எஸ், அஷுவை பத்தி சொல்லும்போது, அஷு வந்து ஒரு கேங் லீடர். ஆமா, எப்போதும் ஒரு மாசம் ஒரு கூட்டத்தோடய சுத்திட்டு இருப்பான். அப்போ வந்து அஷு கொஞ்சம் படியண்டா அப்படின்னு சொன்னா அவன் சொல்வான், இல்ல +1 +2 மட்டும் தான் எங்க அம்மா அப்பா நல்லா படிக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் காலேஜ்ல ஜாலியா இருக்க சொன்னாங்க. இப்ப என்ன நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க, எனக்கு கம்ப்ளீட்டா மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தான். பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி டெக்கி கை. ஆக்சுவலி ஹி சேஸ் கிளாஸ் ஆரம்பிச்சோடனே 64 கெட் அவுட்லாம் சொன்னது கிடையாது. ஐ யூஸ் டு கால் பை ரோல் நம்பர். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும்னு ரேண்டமா ஒரு நம்பர் சொல்லுவேன். அதுல நிறைய நாள் பிரதீப்போட நம்பர் வந்துடும். தட் இஸ் how 64 is. அண்ட் தென் அதே காலேஜ் டேஸ்ல, அப்புறம் காலேஜ் டேஸ்ல வந்து எஸ், போத் ஆஃப் தேம் தே ஆர் சேசிங் டுவர்ட்ஸ் தேர் ட்ரீம்ஸ். அஷுவும் வந்து ஜாலியா வெளியில இருந்தாலும் அவன் வந்து அப்பல இருந்து ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய எடுத்துட்டு இருப்பான். அவன் கிளாஸ்மேட்ஸ் வச்சு நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அஸ்வத், அஸ்வத் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துட்டு இருப்பான். அதே மாதிரி பிரதீப் வந்து அமைதியா சைலண்டா நிறைய குறும்புகள் பண்ணுவான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைல யாருக்கும் தெரியாம எப்படி கிரிப்ட் பண்ணி ஒழிச்சு வைக்கிறது, அதுல ரகசியமா நிறைய விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் தென் as I said, he follows his dream. நாளை இயக்குனர்னு எங்க SSN காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட். அண்ட் தென் பிரதீப் அவனுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கூட அது ரிலேட்டடா தான் பண்ணியிருந்தான். எப்படி மூவி ரன் ஆனா இந்த as of now this is a era. அண்ட் தென் இப்போ மூவி ரன் ஆனா அது கேப்ஷன்ஸ் எல்லாம் சப்டைட்டில்ஸ் தன்னால வருது. அத வந்து அந்த டைம்ல 2015ல அவன் எடுத்தது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்பீச்சை கேப்சர் பண்ணி அதை ரன் பண்றதுங்கிறது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ. அது பின்னாடி ரன் பண்ணா, அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணா, அந்த ப்ராஜெக்ட் பேனல்ல ஐ வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். பை த டைம் வி யூஸ்ட் டு பிகம் வெரி க்ளோஸ். ஏன்னா அவனோட டெடிகேஷன் அண்ட் மெட்டிகுலஸ் ஒர்க், அது எவ்வளவு நுணுக்கமா ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஒவ்வொரு ரிவ்யூலையும் என்ன சொல்றோமோ அது நெக்ஸ்ட் டைம் அவன் கண்டிப்பா அதை ஹி வில் கேரி அவுட். அந்த மாதிரி அந்த 64 ஹாஸ் grown up.
அண்ட் தென் நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டுக்கு வரும்போது காலேஜுக்கு வரும்பொழுது SSNல ஒரு குரல் கேட்குது, மேம் நான் இங்க இருக்க 64 இஸ் ஹியர் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த நம்பர் மேல ஒரு அஃபினிட்டி பிளஸ் அதே பிரதீப் அப்ப எப்படி பார்த்தனோ அதே பிரதீப் அவனோட வெற்றி விழாலாம் முடிஞ்சிட்டு வரும்போது கூட the same day he used to behave. அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் நான் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டேன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே இல்லை. ஆல்வேஸ் he is very humble. ஆல்வேஸ் he is very humble. நம்ம நெக்ஸ்ட் டோர் பையன் நம்ம பையன் சக்சஸ்ஃபுல்லா ஒரு தூரம் வந்தது. I'm so happy about it. So happy for you Ashwath as well as Pradeep. Wish you all the best. நீங்களும் சிறக்க செய்திக்க உன் புகழ் ஓங்க. Always I wish the success for you. Yeah, I'm here. And moreover இன்னும் ஒண்ணு சொல்லிக்கணும். Samita called me. I have some deadline. ஆனா வந்து இதே மாதிரி அவன் வெற்றி கழிப்புல இருக்கும்போது that is love today அப்புறம் எல்லாரும் அவனை ஆல்மோஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. he was out of the country for a while and then so because of that அவன் ஃபோன் நிறைய பேருக்கு ரீச் ஆகல ஹெச்ஆர்க்கெல்லாம். they wanted to have in our college to celebrate for a function conclave 23 I guess. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு நீங்க பிரதீப்பை ரீச் பண்ணி சொல்லுங்க. உடனே பிரதீப் கால் பண்ணப்போ போல பிகாஸ் ஹி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. அண்ட் தென் மெசேஜ் பண்ணோன்னே இம்மீடியட்டா whenever it was possible he called up. அப்ப சொன்னேன் பிரதீப் நீ வர்ற நீ வா அப்படின்னு. only for that word he came all along the way. Thank you so much. உன்னுடைய அந்த ஹம்பிள்னஸ்க்கு இன்னும் நிறைய சிறப்பா நான் வாழ்க்கையில வெற்றி பெறுவேன். wish you all the best. happy for you. Thank you ma'am. Thank you so much. அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் வளர்ந்து நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கதா. 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, 2 பேருமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இன்னும் மென்மேலும் வளர போறாங்க. I am very happy that you are here. Thank you so much for coming. Thank you so much. ஆமா, அந்த ஹாய் சொன்னால் போதும். அந்த ஹாய் சொன்னாலே ஒரு போர்டு வர மாதிரி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட கடின உழைப்பால மூவ் பண்ணிடுவாங்க. Almost he becomes a fan in each and every youngsters. Okay, so college he has been celebrated a lot and shooting வரும்போது பகல்ல வந்து அதை மேனேஜ் பண்ண முடியலன்னு நைட்டோட நைட்டா வந்து ஷூட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள். Yes, wish you all the best. Thank you. Thank you so much. Thanks for the invite. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.